காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க கதிர்வேல் நோக்க. ஏன் இந்த சாமி பேர்னா 3 தடவை இந்த பொருளை நாங்கள் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகலை. அதனால இப்போ ஃபைனலாக 4வது தடவை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கஸ்டமர் எங்களை வச்சு கிடிக்காரு, ஏவலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு. என்னன்னு தெரில, இந்த பொருளை நாங்கள் ஃபஸ்ட் தடவை ரிப்பேர் பண்ணுறோம், எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இவரும் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு இந்த பொருளை செய்ய ஆரம்பிச்சுட்டா. என்ன பொருள் ஏது பொருள் உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. என்னன்னா, நம்ம ரத்தம் பரிசோதனை பண்ணுற மிஷின் தான். கடந்த 22 நாளாக இது எங்கள்கிட்ட உருண்டுட்டு வருது. எப்படி பண்ணாலுமே என்ன பண்ணாலுமே கனெக்ட் ஆக மாட்டேது. அதனால் இன்றைக்கி முருகப்பெருமானை நல்லா கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. இது போனால் தான் நம்ம போட்ட கை காசெல்லாம் வரும். இது போலன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் போட்ட கை காசு நாராயணா கோவிந்தான்னு போயிடும். அப்படி கோவிந்தான்னு போகக்கூடாது, முருகப்பெருமாள் துணை பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்ட்டு. அதனால தான் அவரப்போ நம்ம வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆரம்பிச்சாச்சு. வாங்க, நீங்களும் வாங்க. 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, இன்னும் ஏன் ரத்த பரிசோதனை பண்ணுற மிஷின் பண்ணலைன்னு. அவங்களுக்காக இந்த வீடியோ. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு இன்னும் கேட்கணும், எனக்கு வர கமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு அது தெரியுமா, ரிப்ளை பண்ணுறேன். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது உங்களுக்கு வருதா, கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு நீங்கள் தமிழில் கமெண்ட் போடுங்க, நான் படித்து ரிப்ளை தருவேன்னு. இப்போ வர மோஸ்ட்லி கமெண்டாலும் தமிழில் வருது. நானும் படிச்சுட்டு உடனே ரிப்ளை தந்துடுறேன். இன்றைக்கி ஒரு டவுட் கேட்டிருந்தேன், ஒருத்தவங்க ரிப்ளை தந்துருந்தாங்க. அது மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. அது பின்ன எப்படி அப்புறமா எழுத்து கூட்டி படித்து நம்ம தலைவர்கிட்ட சொல்லி படித்து ரிப்ளை தரேன் உங்களுக்கு என்ன ஏதுன்னு. தேங்க்யூ மெசேஜ் போடுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், மும்பையில் நல்லா குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டு மணி வந்து 6 தான் ஆகுது. நல்லா குளிர். நைட்டில் வண்டியிலலாம் போகும்போது பயங்கர குளிர். அதனால் ஜாக்கெட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோ நான் ஆல்மோஸ்ட் மோட்ரு ஃபிட் ஆகிட்டு, இனி அது உள்ள பாடிக்குள்ளே ஃபிட் பண்ண கூட ஓடணும் நல்லபடி. கார்பன் கொஞ்சம் பெருசாக இருக்க தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, கொஞ்சம் வந்து நம்ம பத்தி பொருத்திடலாம். நான் காலையில் சாயங்காலமும் வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? வீட்டில் காலையில் விளக்கு பொருத்திட்டு வருவேன். இங்கே விளக்கு பொருத்த மட்டும் ஒரு பத்தி மட்டும் தான் பண்ணுவேன். மெயினாக நம்ம ஆயுதத்தை காட்டணும். இந்த ஆயுதம் நல்ல செழிப்பமாக இருந்தால் நம்ம தொழில் பண்ணி நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கல்லா பெட்டிக்கும் மகாலட்சுமி தாய் குமிஞ்சி வரணும். இன்றைக்கி அதே மாதிரி இவர் எனக்கு கடவுளுக்கு மேலே இன்றைக்கி இருக்கார், அவரையும் கும்பிட்டுருக்கோம். அது மாதிரி கண்டிப்பாக சாயங்காலம் காலையில் வாசலில் பத்தி காமிக்கணும். மகாலட்சுமி தாய் கண்டிப்பாக வருகை தருவாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. லேசர் நீரை பிடிச்சிடலாம். அதனால நம்ம மோட்ரு பார்த்திங்களா பலபடி இப்படி தான் ஆகுது. இதுக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்க்கலாம், என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த தீ நின்னா தான் நாங்கள் அடுத்த வேலை செய்ய முடியும். இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்னடா பவானிக்கு வந்த சோதனை, இதை மூளையை கசக்கி புடுங்கியும் இதை இப்போ மெயின் பெரிய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப போகிறோம். இதில் என்ன பிரச்சனை, இப்போ 4வது தடவை நாங்கள் வந்து தோற்று போயிட்டோம். இது என்னைக்கு தான் உங்களுக்கு நான் சக்ஸஸாக தரப்போகிறேன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவுக்கு நான் லைக் தாங்கன்னு சொல்ல மாட்டேன், சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பூர்த்தியாக செய்யலை. உங்கள் விருப்பம், லைக் பண்ணாலும் நடக்கும், பண்ணலாம் நடக்கும். இதை நான் சக்ஸஸ் பண்ணி உள்ள காட்டுவேன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? டேட்டா பாபி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி தான் சொல்லுவேன். ஆமாம்.